ஓட்டு திருட்டு என்ற விவகாரம் நமக்கு போய் 40 நாள் ஆச்சு. ஈசிலிருந்து எஸ் வரைக்கும் இவங்க எல்லாருமே பப்புஜருடைய குற்றச்சாட்டுக்கு விளக்கமும் கொடுத்துட்டாங்க. ஆதாரத்தோட விளக்கங்களும் கொடுத்துட்டாங்க. அதையும் தாண்டி பொதுமக்கள் பப்புஜிக்கு சரியான செருப்படி பதிலடிகளும் கொடுத்துட்டு வராங்க. ஆனா நம்முடைய பப்புஜி இருக்கார் இல்லையா, இவரு அடங்குற மாதிரியே இல்ல. தொடர்ந்து அவர் பரப்பக்கூடிய அவதூறுகளை பரப்பிக்கிட்டே தான் இருக்காரு. எப்படியாச்சும் நேபாளத்துல நடந்த மாதிரி இங்க நடக்காதா, பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி இங்க நடக்காதா, ஸ்ரீலங்கால நடந்த மாதிரி இங்க நடக்காதா அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி வகையறாக்கள் ஏங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜென்சி பசங்க கூட நான் நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி பேசிட்டு வராரு. சம்பந்தமே இல்லாம ஜென்சி பசங்க கூட நான் நிக்கிறேன், அவங்களுக்கு உறுதுணையாக நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கான அவசியம் என்ன? லிட்ரலி திரு ராகுல் காந்தி அவர்கள் ஜென்சி பசங்களை போராட்டத்துல இறங்குறதுக்கு தூண்டி விடுறாரு. சண்டை, கலவரம், அடிதடி இந்த மாதிரியான விஷயங்களை அவரு போதிக்கிறாரு. ரீசெண்டா காங்கிரஸ் சார்பாக ஏதோ ஒரு கான்பரன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்க நம்முடைய பப்புஜி அவர்கள் எப்பொழுதும் போல ஓட்டு திருட்டு, எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் இத மாதிரி பாஜகவுக்கு உதவி பண்ணுது, பாஜக செய்யக்கூடிய திருட்டுத்தனங்களுக்கு தேர்தல் ஆணையம் துணை போகுது, மத்திய அரசாங்கம் இது மாதிரியான விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு படத்துல மேரா பாப்பா மருகையான்னு ஒரு பைத்தியம் பேசும் பாத்தீங்களா, பைத்தியம் சொல்லிட்டே இருக்கும் பாத்தீங்களா, அத மாதிரி ராகுல் காந்தி சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு. அந்த கான்பரன்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ண ஒரு பத்திரிகையாளர் ராகுல் காந்தி அவர்களை பார்த்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாரு. அது என்னவோ சாதாரணமான ஒரு கேள்விதான். பட் அந்த கேள்வியின் மூலமாக ராகுல் காந்தி அவர்கள் தன்னைத்தானே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த கேள்விக்கு பதில் சொல்ற பேரு வழின்னு சில விஷயங்களை இவரு போட்டு உடைச்சிருக்காரு, தன்னைத்தானே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுறேன், தயவு செய்து பார்த்துட்டு வாங்களேன். आपने कहा सर कि आपके पास पुख्ता सबूत है, ब्लैक एंड व्हाइट सबूत है, तो क्या अगर ईसीआई अभी जवाब नहीं देती है तो कोर्ट का रुख करेंगे, ये ऑप्शन है आपके पास, जाएंगे? देखिए, मैंने कहा कि मेरा काम एज ऑपोजिशन लीडर नॉर्मल सिचुएशन में मेरा काम ऑपोजिशन का रोल है, सरकार पे प्रेशर डालने का रोल है। मेरा काम हिंदुस्तान के लोकतंत्र को बचाने का नहीं है, मैं वो काम कर रहा हूं, इस स्टेज पे मैं वो काम कर रहा हूं. அதாவது அந்த ரிப்போர்ட்டர் என்ன சொல்றாரு, நீங்க அதாவது ராகுல் காந்தியான நீங்க ஓட்டு திருட்டு முதல் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஈசி மேல வைக்கிறீங்க, அதாவது தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கிறீங்க. நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு, நான் இந்த ஒரு விஷயத்த சொன்னேன்னா தேர்தல் ஆணையம் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க. உண்மையாலேயே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்கள் உண்மைனா, நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மைனா, நீங்க ஏன் அந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போக கூடாது, நீங்க ஒரு கேஸ போட்டு தேர்தல் ஆணையத்தை ஏன் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வியை கேட்டிருப்பாரு. கரெக்ட் தானே, அவர் கேட்கக்கூடிய கேள்வி கரெக்ட் தானே. இவர்கிட்ட ஆதாரம் இருக்குன்னா அந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கலாமே, தேர்தல் ஆணையம் தவறு செய்கிறது அப்படின்றத அம்பலப்படுத்தி இருக்கலாமே. ஆனா ஏன் ராகுல் காந்தி கோர்ட்டுக்கு போக மாட்டேன்றாரு, ஏன் போக மாட்டேன்றாரு? அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன பதில் இருக்கு பாருங்க, அதுதான் ஹைலைட். நம்முடைய ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, யோ யாரியா நீ, யாரு நீ சொல்ற மாதிரி எல்லாம் என்னாலலாம் பண்ண முடியாதுயா, அப்புறமா நான் மாட்டிப்பேன்யா, நான் ஒரு எதிர்க்கட்சி தலைவன், இங்க என்னுடைய வேலை என்னன்னா ஆளும் அரசாங்கத்திற்கு எதிராக அழுத்தங்கள் கொடுப்பது மட்டும்தான், ஜனநாயகத்தை காப்பது என்னுடைய வேலை கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு பிரஷர் போடுறது மட்டும்தான் என் வேலை அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி சொல்றாரு. நான் தொடர்ந்து ப்ராப்ளம் தான் தருவேனே தவிர ஒரு ப்ராப்ளம்கான சொல்யூஷனை தரமாட்டேன், என்கிட்ட சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது, அப்படி இருந்தாலும் நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ராகுல் காந்தி சொல்றாரு. நான் நாட்டுல அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் உருவாக்குவேன், நான் ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுவேன், என்கிட்ட ஆதாரங்கள் இல்லைன்னாலும் அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருப்பேன், எல்லா அமைப்புகள் மீதும் அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருப்பேன், மக்களுக்கு குழப்பமான மனநிலையை ஏற்படுத்துவேன், மக்கள் இந்த அமைப்புகள் மீது நம்பகத்தன்மை வச்சிருப்பாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே நான் கெடுப்பேன் அப்படின்ற மாதிரிதான் ராகுல் காந்தி பேசிட்டு திரிகிறாரு. அதாவது இந்த ஆளு பொய் பொருட்டு அவதூறுகள் பரப்பிக்கிட்டே இருப்பாராமா, நாம எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா அதுக்கெல்லாம் கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்வாராமா, அந்த ஆதாரத்தை அவரு மக்களிடத்துலயும் காட்ட மாட்டாராமா. சரி, அந்த ஒரு ஆதாரத்தை வச்சு நீதிமன்றத்துல போயிட்டு நீங்க வழக்கு போடுவீங்களான்னு கேட்டா அதுவும் பண்ண மாட்டாராமா. நீதிமன்றத்துக்கு போகாம பொதுவெளியில நின்று நான் கத்திக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்வாராமா. இந்த லட்சணத்துல இவரு இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வேற. ஒரு எதிர்க்கட்சி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு சிறந்த உதாரணம் காங்கிரஸ், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு இந்த ராகுல் காந்தி தான். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும்
வணக்கம். 6018 வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் டெலீட் செஞ்சிட்டாங்க, நீக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நம்மளுடைய ராகுல் காந்தி இங்க குதிச்சுட்டே இருக்காரு. பயங்கரமா கத்தி கதறி கூச்சல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. 2013 அந்த டைம் வாக்குல, அதாவது இந்த காங்கிரஸ் உடைய ஆட்சி கால கட்டத்துல பார்லிமெண்ட்ல கபில் சிபில் இருக்கார் இல்லையா, காங்கிரஸை சேர்ந்த கபில் சிபில், அவரு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 13.58 லட்சம் வாக்காளர்களை நாங்க டெலீட் செஞ்சிருக்கோம். இத சொன்னது யாரு? கபில் சிபில். எங்க சொன்னாரு? பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காரு. அந்த நேரத்துல இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தார் ராகுல் காந்தி அமைதியா தான் இருந்தாரு. அப்பெல்லாம் அவரு பொங்கவே இல்ல. இப்ப குதிக்கிற மாதிரி ராகுல் காந்தி ஏன் அந்த நேரத்துல குதிக்கவே இல்ல? ஏன் குதிக்கவே இல்ல? ஏன் தெரியுமா? அது மாதிரிலாம் செஞ்சது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தான் அத்தனை வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கி இருக்காங்க. மீட்டிங்ல பத்திரிகையாளர்கள் ராகுல் காந்தியை நோக்கி ஆதரவு இருந்ததுன்னா கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே, ஏன் நீங்க தேவையில்லாம இங்க உட்கார்ந்து கத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா, நான் எதிர்கட்சி தலைவன், என்னுடைய கடமை என்னன்னா அரசாங்கத்தின் மீது அழுத்தம் கொடுக்கிறது மட்டும்தான், என்னுடைய கடமை ஜனநாயகத்தை காப்பாத்துறது கிடையாது அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி சொல்றாரு. இவர் இது மாதிரிலாம் பேசுறாரு இல்லையா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்றத பத்தி கண்டிப்பா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். திரு ராகுல் காந்தி கையில ஆட்சி அதிகாரம் இல்லைன்னா, அவருடைய கையில ஆட்சி அதிகாரம் இல்லைன்னா நாட்டுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷனை உருவாக்கி அந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தையுமே நான் உடைப்பேன் அப்படின்ற மாதிரிதான் ராகுல் காந்தி இங்க சொல்ல வராரு. இந்த காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டத்துல காங்கிரஸ் அரசாங்கம் டெலீட் செய்த வாக்காளர்கள் லிஸ்டையும் இப்ப ஈசி டெலீட் செய்திருக்கக்கூடிய வாக்காளர் லிஸ்டுகளையும் நீங்க ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்ப புரியும். அப்பதான் உங்களுக்கு புரியும் யார் யாரை இவங்க டெலீட் செஞ்சிருக்காங்க, இவங்க யார் யாரை டெலீட் செஞ்சிருக்காங்க அப்படின்றது அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். ராகுல் காந்தி முன்னெடுத்து வைத்த குற்றச்சாட்டுகள், அதுக்கப்புறமா அந்த குற்றச்சாட்டுகளுடைய உண்மைத்தன்மை என்ன, அரசாங்கம் அபிஷியலா வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த டேட்டாக்கள், அதை வச்சு நாம பார்க்கலாம். ஆக்சுவலா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம குற்றச்சாட்டுன்னு சொல்லவே கூடாது. அது 100% அவதூறு மட்டும்தான். திரு ராகுல் காந்தி அவர்கள் பரப்பின முதல் அவதூறு என்னன்னா, கர்நாடகா மாநிலத்துல ஆலந்து அப்படின்ற ஒரு தொகுதியில நிறைய வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி சொல்றாரு. பட் இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னா, ஆன்லைன்ல வாக்காளர்களை நம்மளால நீக்க முடியாது. இந்த ஒரு விஷயத்த 2023 ஈசி இதே விஷயத்த வேற ஒரு கேஸ்ல குவாட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல இது மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்றத ஈசி 2023 சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த நம்மளுடைய ராகுல் காந்தி அப்படியே மூடி மறைக்கிறாரு. இப்படிப்பட்ட ராகுல் காந்தியை எப்படிங்க நம்ப முடியும்? ரெண்டாவது அவதூறு, இது பயங்கர ஃபன்னியா இருக்கும். பபிதா சௌத்ரி, ஷோன் கந்தலே காஷிநாத், அப்புறம் அசோக் மாணிக் ராவ், இவங்களுடைய பெயர்களை தேர்தல் ஆணையம் நீக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு அவதூறை ராகுல் காந்தி அவர்கள் பரப்பி இருந்தாரு. பட் இதோடைய உண்மைத்தன்மை என்ன? திரு ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த 3 நபர்களும் இப்ப வரைக்கும் வேலிடான ஓட்டர்ஸ் தான். திரு ராகுல் காந்தி அவர்கள் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம, வெக்கமே இல்லாம பொய்யா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. பொதுமக்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பகத்தன்மையை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காரு. இது மாதிரி இவர் ஆன்லைன்ல பொய்யான விஷயங்கள், புரட்டு விஷயங்கள் பரப்புறதன் மூலியமாக தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பிக்கைத்தன்மையை தகர்க்க முடியாது. ராகுல் காந்தி மாதிரியான நபர்களால இது மாதிரியான விஷயங்கள் செய்யவே முடியாது. பட் ராகுல் காந்தி அவர்கள் செய்யக்கூடிய இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே தேச விரோத செயல்கள் தான். இவர் செய்யறது எப்படி இருக்குன்னா, நம்ம எல்லாருமே இது மாதிரியான அமைப்புகள் மீது பெரிய நம்பிக்கை வச்சிருக்கோம். அந்த நம்பிக்கையை உடைக்கிற விதமா தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் இங்க செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. ராகுல் காந்தி அந்த 3 நபர்களின் பெயர்களை நீக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா. பட் நீங்க இசிஐ வெப்சைட்ல போய் பாருங்க, அந்த 3 நபர்கள் இன்னமும் வேலிடான ஓட்டர்ஸா தான் இருக்காங்க. இவ்வளவு ஆதாரங்களை அரசாங்கம் வெளியிட்டு இருந்தாலும் ராகுல் காந்தி கத்திக்கிட்டே தான் இருக்காரு. இத மாதிரி அவதூறுகளை பரப்பிக்கிட்டே தான் இருக்காரு. அடுத்த அவதூறை பார்க்கலாம். ஏதோ பூத் ஆபீசர் ஓட்டு காணாம போயிடுச்சாமா, அதனால இவங்களுடைய நெய்பர் ஓட்டர் ஐடியை வச்சுக்கிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இவர் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் நடந்தது 2023 அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு. 2023 இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா 2.5 வருஷம் கழிச்சு இப்ப ஏன் ராகுல் காந்தி இங்க வந்து கத்திட்டு இருக்காரு? அப்பவே இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்கலாமே. திரு ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. வாய்க்கு என்னென்னலாம் வருதோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. வெறும் பொய்யாதான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. உண்மையாலே எனக்கு புரியவே இல்லை. இவரெல்லாம் என்ன மாதிரியான ஜன்மம்? எப்படி இவர ஆதரமே இல்லாம இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளை அப்படியே சலீசா சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அடுத்த அவதூறு, 2023 சிஐடி இந்த வழக்கு குறித்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இதனுடைய உண்மை தன்மை என்ன? முதல் கேள்வி, 2025 வரைக்கும் ஏன் இவங்க வெயிட் பண்ணாங்க?
ஏன் இவங்க வெயிட் பண்ணாங்க? இந்த விஷயம் 2023ல நடந்ததுன்னு இவரே சொல்றாரு. அதெல்லாம் நாங்களே கண்ணால பார்த்தோம்னு வேற சொல்றாரு. அப்பவே இந்த விஷயத்தை குறித்து பேசியிருக்கலாமே. அப்போ வழக்கு போடப்பட்டிருந்தா அந்த வழக்குடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? அதையாச்சும் சொல்லணுமா இல்லையா? ஆக்சுவலா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது ஈசி இந்த விவகாரம் குறித்து பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. உள்ள இறங்கி என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத தீவிரமா ஆராய்ஞ்சிருக்காங்க. அவங்க அவ்வளோ ரிசர்ச் பண்ணியும் ராகுல் காந்தி வகையறாக்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, அத மாதிரி ஒண்ணு கூட அங்க நடக்கவே இல்லை. இதை ஈசி அப்பவே சொல்லியிருந்தாங்க. இவங்க சொல்ற மாதிரியான குளறுபடிகள், இவங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அங்க நடக்கவே இல்லை. ஆனா நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இது மாதிரியான பொய்யை மட்டும்தான் தொடர்ந்து ஒரு நாள் 2 நாள் கிடையாதுங்க, தொடர்ந்து இதேதான் இவர் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அடுத்த அவதூறு, தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கரெக்டா டிசம்பர் 19ஆம் தேதி வாக்காளர்கள் பெயர்களை இவங்க நீக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி கத்திட்டே இருந்தாரு. பட் இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இறுதி வாக்காளர்கள் பட்டியலை ஜனவரி 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எண்ணிக்கை தேர்தல் அப்படின்றத மார்ச் 29ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வேட்பு மனுக்கள் பெறுவாங்க இல்லையா, அது ஏப்ரல் 20ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் பூத் ஏஜென்ட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க அந்த வாக்காளர்கள் லிஸ்டுகளை செக் பண்ணி இருக்கலாம். யார் யார் பெயர்கள் விட்டு போயிருக்கு, அதுல ஏதாச்சும் தப்புகள் நடந்திருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி இவங்க அதுக்கான ஃபர்தர் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். அதுக்கான டைமும் அவங்களுக்கு இருந்திருக்கு. 3 மாதங்களுக்கு மேல அவங்களுக்கு அந்த ஒரு டைம் இருந்திருக்கு. பட் அந்த நேரத்துல காங்கிரஸ் உடைய பூத் ஏஜென்ட்டுகள் எதுவுமே வேலை பார்க்கவே இல்லை. எந்த ஒரு விஷயமும் அவங்க சொல்லவே இல்லை. எல்லாமே சரியாதான் இருக்கு, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஈசி கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த காங்கிரஸ்காரங்களுக்கு அவ்வளவு டைம் இருந்திருக்கு. பட் அப்போ இவங்க இத மாதிரியான எந்த ஒரு வேலையும் பார்க்காம இப்ப வந்து கத்திட்டு இருக்காங்க. உண்மையாலே ஏதாச்சும் குளறுபடிகள், ஏதாச்சும் தவறுகள், இத்தனை வாக்காளர்கள் பெயர்களை நீக்கி இருக்காங்க அப்படின்றது மாதிரி எல்லாம் நடந்திருந்ததுன்னா, இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையா இருந்ததுன்னா இதெல்லாம் இவங்க அப்பவே சொல்லிருக்கலாமே. இந்த காங்கிரஸ் உடைய பூத் ஏஜென்ட்டுகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வேலை என்ன, இதெல்லாம் சரி பார்க்கறது தான் அவங்களுடைய வேலை. அது கூட பார்க்காம அந்த காங்கிரஸ் உடைய ஏஜென்ட்டுகள், பூத் ஏஜென்ட்டுகள் என்னங்க பண்றாங்க? திரு ராகுல் காந்தி அவர்கள் சமீப காலமாக தொடர்ந்து போர்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்லக்கூடிய போர் இருக்கு இல்லையா, அது பாஜக கூட கிடையாது, நம்ம தேசத்துக்கு கூட, நம்ம தேசத்திற்கு எதிராகத்தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. காங்கிரஸ் ஜனநாயகம் குறித்து எல்லாம் பேசுறாங்க இல்லையா, உண்மையாலே காங்கிரஸ்க்கு ஜனநாயகம் குறித்து பேசுறதுக்கான தகுதி இருக்கா? சுத்தமா கிடையாது. 1952ல வாக்கு சீட்டு திணிப்பு அப்படின்றத நடத்தினாங்க. பீகார்ல வாக்கு சாவடிகளை கைப்பற்றினாங்க. 1987ல ஜம்மு காஷ்மீர்ல ஏகப்பட்ட மோசடிகளை இவங்க செஞ்சிருக்காங்க. 1971ல இந்திரா காந்திக்கு ஒரு தண்டனை ஒண்ணு கிடைச்சது இல்லையா, அது எதுக்கு கிடைச்சது? இப்ப ரீசெண்டா 2023ல கர்நாடக உயர்நீதிமன்றத்தால ஒரு வழக்கானது அம்பலப்படுத்தப்பட்டது. அது இந்த மாலூர் மோசடி. இத மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல காங்கிரஸ் பல கேடுகட்ட காரியங்களை செஞ்சிருக்காங்க. இவ்வளவு மோசமா நடந்துகிட்ட காங்கிரஸுக்கு ஜனநாயகம் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்கா? பண்ற கேடுகட்ட காரியங்கள்லாம் இவங்க எல்லா வழியும் இவங்க பண்ணிவிட்டு இப்போ அவங்க பண்றாங்க, பாஜக பண்ணுது, பாஜக கீழே இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள்லாம் பண்ணுது அப்படின்ற மாதிரி இன்னொருத்தவங்களை சுட்டி காட்டி பேசிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் பாஜகவிற்கு எதிராகவோ, தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவோ, நீதித்துறைக்கு எதிராகவோ எல்லாம் போராடவே இல்லை. அந்த மனுஷன் போராடுறது, எதிர்க்கிறது தேசத்தை, நம்முடைய தேசத்திற்கு எதிராகத்தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் இவ்வளவு விஷயத்தை பண்ணிட்டு வராரு. திரு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இதே மாதிரி இருந்துட்டே இருக்கணும், இதே மாதிரியான காரியங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். அப்பதான் 100வது தோல்வியை, வெற்றிகரமான 100வது தோல்வியை திரு ராகுல் காந்தி அவர்கள் மூலியமா காங்கிரஸ் சந்திக்கும். சோ ராகுல் காந்தி அவர்களே, தொடர்ந்து நீங்க இதே மாதிரியான காரியங்கள் பண்ணிட்டு வாங்க. இந்த உலக நாடுகள் நம்மளுடைய பாரத தேசத்தை எப்படி பாக்குறாங்க? ஜனநாயகத்தின் ஒளி விளக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய பாரத தேசத்தை சொல்றாங்க. பட் ராகுல் காந்தி இங்க உட்கார்ந்துகிட்டு என்ன தெரியுமா பண்றாரு? நாம வெளிச்சத்துல எல்லாம் இருக்க வேணாம், நம்மளாம் விடியலை நோக்கி போக வேணாம், வாங்க எல்லாருமே இருட்டை நோக்கி பயணிப்போம் சொல்லி நம்முடைய தேசத்தை திரு ராகுல் காந்தி அவர்கள் பின்னாடி இழுத்துட்டு போறாரு. திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய இது மாதிரியான அவதூறுகள், பொய் புரட்டுகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் சொல்றதுக்கான ஒரு காரணம் இருக்கும் பாருங்க. அந்த காரணங்கள் தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அவருடைய அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு இல்லையா, நாடு நாசமா போகணும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இந்த மனுஷனுக்கு ஆட்சி அதிகாரம் செலுத்துறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. அதனாலதான் தொடர்ந்து மக்கள் இவரை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து இவருக்கு தோல்வியை மட்டும் தான் கொடுத்துட்டு வராங்க. எல்லாத்துக்கும் மேல நம்ம பாரத தேசத்துல இருக்கக்கூடிய மக்கள் ராகுல் காந்தி மாதிரி இந்த வாரிசு அரசியல் செய்யக்கூடிய நபர்களை நம்புறதே கிடையாது. இவங்கள மாதிரியான நபர்களை கிட்ட சேர்க்கிறதே கிடையாது. திரு ராகுல் காந்தியின் கோபத்தை பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. நமக்காக பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்படுறாங்க. நாங்க ராகுல் காந்தி கூட நிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலா திரு ராகுல் காந்தி அவர்கள் இது மாதிரிலாம் நடந்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திரு ராகுல் காந்தி அவர்கள் நம்ம தேசத்திற்காக நிக்கிறாரா? தேசம் பக்கம் நிக்கிறாரா?
இல்ல, இங்க இல்லீகலா உள்ள வரக்கூடிய நபர்களுக்கு ஆதரவாக நிக்கிறாரு. தேசத்திற்கு எதிராக யார் யாரெல்லாம் செயல்படுவாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக நிக்கிறாரு. இந்த தேசம் அழியும்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ராகுல் காந்தி அவருடைய குரல் இருக்கு இல்லையா, அவர் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இந்த துக்குடே துக்குடே கேங் இருக்கும் பாருங்க, ஆசாதி ஆசாதின்னு கத்திட்டு இருப்பானுங்க இல்லையா, அவனுங்களுடைய குரலாகத்தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் இங்க இருக்காரு. அவனுங்க எப்படி இந்த நாட்டை நாசமாக்கணும், இந்த நாட்டை துண்டாடணும்னு நினைக்கிறானுங்களோ அந்த ஒரு குரலாகத்தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் இங்க ஒலிக்கிறாரு. இவங்களுடைய இது மாதிரியான எண்ணங்களுக்கு நேர் எதிராக இங்க நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்காரு. நாம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தேசத்தை தான் பார்க்கணும், வேற எவனையுமே நாம பார்க்க கூடாது அப்படின்றதுல நம்முடைய மோடி அவர்கள் ரொம்ப தீர்க்கமா இருக்காரு. சட்டவிரோதமா உள்ள வரக்கூடியவன்களை உள்ள விடுறது கிடையாது. அதே மாதிரி தேசத்தை கெடுக்க நினைக்கக்கூடிய நபர்களை சும்மா விடுறது கிடையாது. இத மாதிரி தொடர்ந்து ராகுல் காந்தி நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு நேர் எதிராக இவர் செய்யறதுனாலதான் இந்த ராகுல் காந்தி வகையறாக்கள் மட்டும் கிடையாது, இவரை மாதிரி ஏகப்பட்ட தேச விரோதிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கத்திக்கிட்டே இருக்காங்க, கதறி கதறி சாவுறானுங்க. ராகுல் காந்தியின் அரசியல் பாதை இருக்கு இல்லையா, அவர் தேர்ந்தெடுத்து இருக்கக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது விஷம் நிறைஞ்சது. விஷம் உண்மையிலே விஷம் நிறைஞ்சதுதான். அந்த பாதையானது தேசத்திற்கு நல்லதை கொடுக்கவே கொடுக்காது, தேசத்தை வளர்க்கவும் செய்யாது, அதற்கு மாறாக தேசத்தை நாசமாக்கிடும். திரு ராகுல் காந்தி அவர்களுக்கே நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமா இந்த பப்புவின் பொறுப்பு இங்க வேகாது, நம்மள யாரும் இங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றது ராகுல் காந்திக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் தொடர்ந்து செய்யக்கூடிய காரியங்களை மக்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து நிராகரிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. இவருக்கான அங்கீகாரத்தை மக்கள் கொடுக்கறதே கிடையாது. நேர்மையான அரசியல் மூலியமாக இந்த நாட்டை சீர்படுத்தணும், இந்த நாட்டை இன்னும் வேகமா வளர்க்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தோட திரு ராகுல் காந்தி அவர்கள் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா மக்கள் ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. பட் ராகுல் காந்தி என்ன பண்றாரு, என்ன செய்யறாரு அப்படின்றதுதான் வெட்ட வெளிச்சமா தெரியுது. நாம சும்மா இருந்தாலும் அவருடைய வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. அவர் மைண்ட் வாஷின்னு நினைச்சுக்கிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை உளறி தெளிறாரு. சோ அவரை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாரு. அதனாலதான் ராகுல் காந்தியை பெருசா இங்க யாரும் மதிக்கிறதே இல்ல. தமிழகத்துல மட்டும்தான் ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய மாய பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க. மற்றபடி வேற எங்குமே ராகுல் காந்தியை பெருசா யாரும் மதிக்கிறதே இல்லை. எப்படி நம்ம தமிழகத்துக்குள்ள மட்டும் ஈவேராவை எல்லாருக்குமே தெரியுமோ, ஈவேராவை பத்தி சில விஷயங்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்களோ, அத மாதிரிதான் ராகுல் காந்தியோடைய பிம்பம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மாய பிம்பம் அது தமிழகத்துல மட்டும்தான் எடுபடுது. மற்ற எந்த மாநிலத்திலையும் ராகுல் காந்தியை மதிக்கிறதே இல்லை, யாரும் மதிக்கிறதே இல்லை.